வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் வந்திருக்க மிகப்பெரிய திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிக மிக அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் முடிஞ்சு, தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட 7வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இன்னமும் ரிசல்ட்டு வந்த பாடில்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் பார்த்திங்கன்னா இந்த குழப்பத்திற்கு எப்போ சார் சரியான பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் எல்லாமே குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்போ சார் நமக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தேர்வர்களுமே கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை டிக்ளரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிசல்ட் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துலேயே இருக்கும். அவங்களே டிஎன்பிஎஸ்சியே நமக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் லேட்டஸ்ட் டிக்ளரேஷன்லேயே சொல்லிட்டோம், பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிகேஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக நமக்கு குரூப் 4 ரிசல்ட்டை குறித்து டிஎன்பிஎஸ்சியை நமக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையுடைய முடிவுகளில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 4 முடிவுகளில் திருப்பங்களை எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ட்டு சென்ற ஆண்டு ஃபுல்லாமே ரிசல்ட்டு வெளியீட்டில் தாமதங்கள் எல்லாமே ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு எதை வச்சு தாமதம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இதுதான் ரீசனாக குரூப் 4 ரிசல்ட்டுக்கு ஓஎம்ஆர் மலையில் நனைஞ்சிருச்சா, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஸ்கேனிங் மிஷினில் பிரச்சனையா, இப்படி பார்த்திங்கன்னா தேர்வர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேள்விகள் மத்தியில் அவங்க மத்தியில் இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதற்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் ஒரு சரியான விளக்கங்கள் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 முடிவுகள் நிச்சயமாக சத்தியமாக பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 முடிவுகள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4 தேர்வர்களாக இருந்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இவைகளே. ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா இது தாங்க அப்டேட் வந்திருக்க அப்டேட்டு. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை நாம் மாற்றி அமைக்க போகிறோம். குரூப் 4 இது மட்டுமே கிடையாது. குரூப் 4 அவங்க நியூஸ் 18 தரப்பு கூறிய போல் காலி பணியிடங்கள் 2500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை ஏற்றுக்க போகிறாங்க. ஸோ குரூப் 4 மூலம் நிரப்பப்படுகிறது. இதில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஸோ வரைவாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் எல்லாமே குரூப் 4 மூலமாக நிரப்பப்படுகிறது. ஸோ இதில் விஏஓ ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 160க்கு மேலே கட் ஆஃப் வேணுங்க. அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களால் விஏஓக்கு போக முடியாது. ஸோ இதுகளை எல்லாமே நீங்கள் சரி பார்த்துட்டு குரூப் 4 நீங்கள் பணியாக செல்லலாம். இந்த ரிசல்ட்டை நாம் இன்னும் சில தினங்கள் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.